அறிவீட்டலும் அறிவூட்டலும் என்ற திரு ஜவஹர் நேசன் அவர்களது நூல் தமிழ் கல்வியியல் பரப்பில் புதிய கோணத்தில் ஆய்வு செய்யப்பட்டுள்ள ஒரு நூலாகும். அறிந்து கொள்ளுதல், அதன் மூலம் அறிவை பெருக்கிக் கொள்ளுதல், பெருக்கிய அறிவை சமூகத்திற்கு வழங்குதல் என்ற இயங்கியல் பார்வையுடன் இந்நூல் எழுதப்பட்டுள்ளது. தமிழ் அறிவுலகம் தொல்காப்பியம் தொடங்கி பல்வேறு சிந்தனைகளை உள்வாங்கி வளர்ந்து பெருகின்ற செய்தியையும் திணைக்கோட்பாட்டை பற்றிய நுட்பமான கருத்துக்களையும் இந்நூல் விளக்கிச் செல்கிறது. குறிப்பாக ஒத்திசைவு வாழ்க்கை பற்றிய கருத்துகள் விளக்கப்பட்டுள்ளன. அறிவீட்டல் என்பது பண்டை தமிழ் சமூகத்தில் பொதுத்தன்மை கொண்டதாகவும் எல்லாரும் கற்கவும் கற்பிக்கவும் வாய்ப்பிருந்ததாகவும் நூல் கூறுகிறது. இயற்கைக்கு புறம்பான கருத்துகள் தொல்காப்பியத்தில் இல்லை என்று விளக்கப்பட்டுள்ளது. திருக்குறளுக்கும் பகவத்கீதைக்கும் உள்ள ஒப்பீடு சான்றாக காட்டப்பட்டுள்ளதால் எளிமையாக புரிய முடிகிறது. புனிதம், ஐதீகம் போன்ற கருத்துகள் அறிவு பெறும் வாய்ப்பை தடுத்து விடுவதையும் நூல் விளக்குகிறது. சாதிகளின் தோற்றம், குடிகளின் தன்மை, சமூக அடுக்குமுறை என்று அனைத்து கூறுகளையும் அரசு முறையில் விளக்கங்கள் உள்ளன. தொல்காப்பிய காலத்தில் அறிவை பெறுதல் அரசர்களுக்கும் அந்தணர்களுக்கும் மட்டும்தானா? வணிக வேளாள அடுக்குகளுக்கு அறிவு கிட்டவில்லையா? அப்படியானால் பல சங்க இலக்கிய பாடல்கள் இவர்களாலே எழுதப்பட்டுள்ள காரணம் என்ன என்ற கேள்வியையும் நூல் எழுப்புகிறது. பிறப்பின் அடிப்படையில் சமூகத்தை பிரித்த நிலை தொல்காப்பிய காலத்தில் இல்லை என்று நிறுவுகிறது. தமிழ்ச் சமூகம் வர்ணாசிரம கருத்தியலுக்கு ஆட்பட்ட பின்னர் அறிவீட்டல் என்ற செயல்பாடு மிக வேகமாக சிதைந்து விட்டதாக நூல் குறிப்பிடுகிறது. ஜைனத்தையும் பௌத்தத்தையும் எதிர்த்த சைவமும் வைணவமும் சமத்துவமற்ற கருத்துக்கு எதிராக பெரிதாக எதுவும் செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டையும் நூல் முன்வைக்கிறது. இதன் மூலம் திணை வாழ்வியலை அடிப்படையாக கொண்ட தமிழ் சமூகத்தை வர்ணாசிரமம் விழுங்கி செறித்து விட்டது என்று விளக்குகிறது. தொல்காப்பிய காலம், அதன் பின்னர் வந்த சங்க இலக்கிய காலம், இவற்றின் பின்னர் வந்த அற இலக்கிய காலம் ஆகிய காலப்பரப்பில் அறிவீட்டல் செயல்பாடுகள் பற்றி நூலில் விளக்கப்பட்டுள்ளன. திருக்குறளின் அறவழிப்பட்ட அறிவீட்டல் முறை விரிவாக அலசப்பட்டுள்ளது. அறம், பொருள், இன்பம் என்ற சட்டகத்தில் இருந்த சமூகம் வீடுபேறு என்ற 4ஆம் சட்டகத்திற்கு வந்து சேர்ந்ததாக கூறுகிறது. ஆதிசங்கரருடைய அறிவு முறை பிழையான ஒன்று என்று கூறி அவரது மாயாவாதம் அறிவீட்டலுக்கு பயன் தராது என்று கூறியுள்ளது நூல். பிரமம் முழு முதலானது, நித்தியமானது ஆகிய கருத்துக்கள் விரிவான அறிவூட்டலுக்கு தடையானதாகும். களப்பிரர் காலத்தில் பெரும் சிதைவிற்கு தமிழ் அறிவியல் மரபு உட்படவில்லை என்றும் மாறாக அவை உயர்ந்தன என்றும் வைதீக மரபே தமிழ் மக்களின் அறிவு மரபு இருண்டு போவதற்கான காரணம் என்றும் நூல் கூறுகிறது. பின்னர் வந்த பிரிட்டானியர்களின் காலத்தில் மேலும் சிதைவுக்கு உட்பட்ட அறிவு பெறும் வாய்ப்பு மெக்காலேயின் வருகைக்கு பின்னர் முன்னேறியதாக நூல் கூறுகிறது. மெக்காலே இந்திய கல்வி முறையை நவீனப்படுத்த எடுத்த முயற்சிகள் பல. குறிப்பாக பிரிட்டானிய அரசின் நெருக்கடியால் ஆங்கில கல்வியை அவர் ஊக்கப்படுத்தினார் என்கிறது நூல். மெக்காலேக்கு முன்னமே மன்றோ பொதுக்கல்விக்கு ஊக்கம் கொடுத்தார் என்றும் இந்தியாவில் உருவான அறிவியல் அறிஞர்கள் மேற்கத்திய அறிவியல் முறையையே பின்பற்றி வந்துள்ளனர் என்றும் இந்திய அறிவியலில் தொடர்ச்சி இல்லை என்றும் நூல் கணிக்கிறது. ஆழமான விமர்சன பார்வையுடன் எழுதப்பட்டுள்ள இந்நூல் கல்வியாளர்கள் மட்டுமல்லாது பொது சமூகமும் அறிந்து கொள்ள வேண்டிய நூல் என்றால் அது மிகையாகாது.